ஹாய் கைஸ், எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது பழமொழியா என்னன்னு தெரியல. ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. பட் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயம்லாம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கெல்லாம் கணக்கு பார்த்துட்டு பெருசா விட்டுருவான் இவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம நடக்கும். என்ன அப்படின்னா, சமீபத்தில் தான் நான் வந்து அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ரொம்ப வருஷமா ஒரு வெஜிடபிள் கட்டிங் போர்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். டக்குன்னு என்னோட கசின் வந்து அட்ரஸ் பண்ணாப்புல, என்னடா இவ்வளவு டேமேஜ் இருக்கு, இதை வந்து யூஸ் பண்றீங்களே, உடம்புக்கு எவ்வளவு கெடுதல் அப்படின்னு. அப்போதான் ரியலைஸ் பண்ணேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. யார் யாருக்கெல்லாமோ பிளாஸ்டிக் பத்தி அட்வைஸ் பண்றோம், நம்ம சின்ன விஷயத்த நம்ம வீட்லயே கிச்சன்லயே விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமான ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. என்னோட போர்டை பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு. எவ்வளவு மோசமான இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு இப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதை வந்து மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நான் வந்து ஒரு வெஜிடபிள் கட்டரை வந்து பண்ணுவோம், கட்டிங் போர்டு வந்து ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹே கைஸ், இதுதான் அந்த ப்ரீமியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு. இதை பார்த்தீங்க அப்படின்னா 35x31 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் நீள அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்பெசிஃபிக் டிசைன் ஒன்று இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு வெளியே எடுத்து காமிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு என்ன ரேட் ஆச்சு அப்படின்னா 369 rupees. இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ இந்த பிளாஸ்டிக் எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் உடன் கட்டரும் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த உட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுலேயுமே வந்து வருது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை பார்க்கும்போது உட்லாம் வருது. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. சரி, உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எஸ், இதுதான் அந்த வெரி நைஸ். இது சூப்பராக இருக்குமா? கிரேட், நீட்டாக இருக்குல்ல? எஸ், இதுதான் அந்த ஸ்பெசிஃபிக் டிசைன். நார்மலாக வந்து இந்த சாப்பிங் போர்டு வந்து எப்படி வரும் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஃப்ளாட்டாக வரும். இது வந்து நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க எட்ஜில். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த என்னோட கல்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கா. ஸோ இப்போ நான் கட் பண்ணுறதுக்கு எப்படி வசதி அப்படின்னா, இந்த இடத்துல நான் வச்சு லாக் பண்ணிக்கலாம். கிரேட்டில் ஸோ இப்படி எடுத்து நான் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே சாப்பிங் முடிச்சுட்டு ஸோ நான் சமைக்கும் போது நான் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிவிட்டு இங்கேயே நான் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படியே கேரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். சூப்பராக இருக்குல்ல? இது நீட்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இதில் எந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இதில் டபுள் சைடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறதாகட்டும், ஏன்னா இப்படி வச்சு பிசைய முடியாது, இந்த மாதிரி வைக்க முடியாது. இது யாராவது இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ் கைஸ், ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு. நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா நான் எதிர்பார்த்ததை விட நல்ல தரமாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது ரீசெண்டாக தூர்தர்ஷனுக்காக ஒரு சயின்டிஸ்ட் இன்டர்வியூ பண்ணேன். மரியாதைக்குரிய சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள். அவர் வந்து ஒரு சாயில் பயாலஜிஸ்ட். அவர் வந்து ஒரு மண்புழு விஞ்ஞானி. தமிழக அரசில் வந்து முதலமைச்சரோட திட்டக்குழுலையும் இருக்கார். அவரை இன்டர்வியூ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பிளாஸ்டிக் பற்றி பேசினார். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், நம்ம வந்து குளிக்கும் போது நம்ம வந்து அது ஸ்க்ரப்பு மாதிரி யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் கூட வந்து நம்ம பாடி உலக சின்ன சின்ன துகள்களாக மைக்ரோ பிளாஸ்டிக் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துட்டு போச்சு. ஸோ இத்தனை வருஷமாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், என்னோட மச்சானுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவன் தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு சொல்லியிருந்தான். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து யாரோ ஒரு ஆள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சின்ன விஷயத்துல மிஸ் பண்ணிடுறோம்ல, அந்த மாதிரி தான். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் வாங்கலான்னு. இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வந்து நான் வந்து கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.